அதாவது காய்ஸ் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தெருவில் எல்லாருமே கிரிக்கெட் விளாண்டுருப்போம். அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கிரிக்கெட் விளாண்டுருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தெருவிலையோ இல்லை அந்த ஏரியாவிலே இருக்கிற ஒரு குடிகாரன் வந்து, தம்பி அண்ணனுக்கு ஒரு பால் போடுங்கப்பா அப்படின்ட்டு வருவான். சரி நாமளும் ஒரு 2 பால் போட்டு அந்த ஆளை அனுப்பி விட்டுலாம்டா அப்படின்னு போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அவன் வந்து போகவே மாட்டான். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டுக்கு சொந்தக்கார பையன் வந்து என்னோட பேட்டை கொடுங்கண்ணே நான் போகிறேன்பான். இன்னொருத்தன் பால் போட மாட்டேன்பான். அப்புறம் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தோம்னா, நான் இந்த ஆள் போனதுக்கப்புறம் வரேன்டா கூப்பிடுங்கடா அப்படின்ட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த டீம்லேயும் ஒருத்தன் தெளிவான ஒருத்தன் இருப்பான். அந்த ஆளை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்ட்டு இருப்பான். ஸோ அவன் ஹேண்டில் பண்ணி அந்த ஆளை வந்து அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒன்று சேர்த்து கிரிக்கெட் விளையாட வச்சுருவான் எல்லாத்தையும். ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு நம்மளோட ஆசை என்ன அப்படிங்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து பூமர்த்தனமாக வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல். ஸோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம கேர் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிட்டு அதில் உள்ள ரிசல்ட் என்னங்கிறத நீங்களே அனுபவிச்சிருங்க. ஸோ சிலவங்க நம்மளை பயமுறுத்துகிறாங்க, சிலவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் காதில் கொடுத்து